நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? பஸ் ஸ்டாப்ல நட் ரோட்டில் உட்காந்துருக்கோம். லட்சுமி நகர் பைபாஸ், சேலம் ஈரோடு பைபாஸில். சேலம் ஈரோடு பைபாஸில் அம்மா வீட்டுக்கு போறோம். எங்கே போகிறோம்? அம்மா வீட்டுக்கு. எஸ், பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். அக்கா வீட்டுக்கு சர்ப்ரைஸாக போகிறோம். ஈரோடில் இருந்து சென்னைக்கு நானும் பாப்பாவும் மட்டும், யார்கிட்டையும் சொல்லாமல் அம்மாக்கிட்டேயும் சொல்லாமல் நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சென்னைக்கு போகிறோம். எதுக்காக போகிறோம்? நம்ம பார்க்கவே இல்லைல்ல, நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்தாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக சொல்கிறதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நித்திக்ஷா குட்டிக்கு வந்து டிசி வாங்கணும், அதுக்காகவும் போகிறோம் ஸ்கூலுக்கு. ஏமா அப்புறம் அக்கா வீட்டில் 2 days இருந்துட்டு 4 days இருந்துட்டு வந்துடுவோம். ஏமா கையெடு. ஏ போன ஐயோ பர்ஸ் ஐயோ. ஓகேயா? ஓகே போலாமா? என்ன சாப்பிட்ற? போலோ. ஆமா. ஓகே. டிக்லிக்கு வந்துச்சா, அதனால வாங்கினாங்க அம்மா. ஆமாம், டிக்லிக்குன்னா விக்கல் வந்துட்டே இருந்துச்சு, அதனால போலோ. போலாமா? நானும் பாப்பா மட்டும் தனியாக போகிறோம் சென்னைக்கு. அம்மா சொத்தப்போ வீட்டில் இருக்கு. நான் இங்கே சர்ப்ரைஸாக போகணுன்னு சித்தோட்டில் இருந்து சென்னை போகலான்னு போனோம். ஓரியோலாம் வேணாடா, வாமிட் வந்துண்டா இப்போ. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு சத்தியமங்கலம்லேருந்து சென்னைக்கு போனால், எங்கள் அம்மா சென்னையிலேருந்து சத்தியமங்கலம் வந்திருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி கதவை தர, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அப்போ அங்கே இருந்துட்டு சத்தியமங்கலம் இருந்துட்டு நம்ம அங்கே போகலாம். நான் சொல்கிறேன், அம்மா நான் சென்னை வரத்துக்காக இங்கே இருக்கேம்மா, இங்கே சேலம் பைபாஸில் இருக்க, நீ ஏன் சொல்லாமல் வர அப்படிங்கிறாங்க. நாங்கள் சர்ப்ரைஸாக வரமானா, நான் காலையிலே கிளம்பிட்டேன், அதுக்காக தான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன். காலிலேருந்து முளப்பிட்டே இருந்தாங்க, நான் அங்கே இருக்கேன், வடபழனி கோயில் இருக்கேன், கூட்டமாக இருக்குது, ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அம்மாவுக்கு புக் பண்ணிவிட்டு கொடிவேரி டேம்லேருந்து சென்னைக்கு. இப்போ நாங்கள் சித்தோடில் இருக்கோம். டேய் நம்ம பஸ் வந்தாச்சுடா. ஆ நம்ப மாட்டியா? 11:30 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, இப்போ 12:15 ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ப மாட்டியா? அங்கே போய் VSN வந்துச்சு. நம்ம பஸ் தான். நம்பிட்டியா? தெரிஞ்சிச்சா உனக்கு? அங்க பாரு, அங்க இருக்கு பாரு நம்ம பஸ். பாபா என்னடா பஸ் ஏறியாச்சா? கையெத்து லைட்டை கவிக்காத. சரி, பஸ் ஏறியாச்சா? இங்க பார்த்து சொல்லு. ஓகே போலாமா? இங்க லைட் இல்லை. எஸ், நாங்க வந்து பஸ் ஏறியாச்சு. நான் முந்துக்கு வந்துட்டேன். அம்மா வந்து பாத்ரூம்ல நாங்க மீட் பண்ணியாச்சு. அவங்க பஸ் மூவ் பண்ணிட்டாங்க. என் பஸ் நாங்க இப்போ இறங்க போறோம். அவ அங்க இறங்கிட்டாங்க, இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. வந்தாச்சு. எஸ், எங்களுக்கு முன்னாடி அம்மா வந்து இறங்கிட்டாங்க. டோல்கேட்ல இறங்கி நின்றுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள போலாமா? எஸ், நாங்கள் வந்து இறங்கியாச்சு சென்னையில். அவா பாருங்க, நெத்திசாக்காக எல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க சென்னையிலேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து. நாம் இப்போ மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டோம். அம்மா வேறு பஸ், நாங்கள் வேறு சொல். டே என்னடா சர்ப்ரைஸ் இப்படி ஆகிப்போச்சு. அவா வந்து சொல்லாமல் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்க, நாங்கள் சொல்லாமல் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சோம். எல்லா சர்ப்ரைஸும் இப்படியே போச்சு.
ஏய் அப்பெல்லாம் சொல்லுங்க வாய் பிச்சிடுவேன் அப்பா. நான் உன்னை பார்க்க வந்தேன். நிதிஷா டென்ஷன் ஆயிட்டான். ஓய் நிதிஷா பார்க்க நான் வந்தா நீங்க லூஸ். நீங்க எதுக்கு வந்தீங்க? நாம தான்டா லூஸு மொக்க. நாம தான் லூஸு. நீங்க எதுக்கு வந்தீங்க? நாளைக்கு டிசி வாங்கணும் பாப்பாக்கு, அதுக்காக நாங்கள் வந்தாச்சு.